சோ இந்த இடத்துல சாஸ்கே அவனோட சூசனோவை யூஸ் பண்ணி ஷீன் உச்சிகாவோட ஒரு காலை வெட்டி எடுத்துருவான். சோ அதுக்கப்புறம் சாஸ்கே சொல்லுவான் ஷீன் உச்சிகா கிட்ட, நீ ஏன் கூட லீஃப் வில்லேஜுக்கு வரணும்னு. அப்போ இன்னொரு பையன் ஓடி வந்து சாஸ்கே முன்னாடி நின்னு, நான் எப்படியாவது என் ஃபாதரை ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன்னு சொல்லுவான். அதுக்கு சாஸ்கே, ஒழுங்கா ஓடிடு, நான் நருட்டோ மாதிரி சாஃப்டாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சாஸ்கே சொல்லிட்டு அவனோட பிளேடை எடுப்பான் அந்த சின்ன பையனை போட்டு தள்ளுறதுக்கு வேண்டி. என்னதான் சாஸ்கே அவனோட பிளேடு அந்த சின்ன பையன் கழுத்துலயே வீசினாலும் அந்த பையனை சாஸ்கே போட்டு தள்ள மாட்டான். ஏன்னா சாரதா நிறுத்துங்கன்னு கத்துவா. ஆனா ஷீன் உச்சிகா அப்படி கிடையாது, அந்த சின்ன பையனையும் சேர்த்து சாஸ்கேயும் சேர்த்து குத்துவான். நம்ம சாஸ்கேவும் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். சோ இதுக்கப்புறம் ஷீன் உச்சிகா சொல்லுவான், என்ன சாஸ்கே அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் உன்னோட ஷேரிங் என்னோடதுன்னு. சோ இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம் நடக்கும். சாஸ்கே அவனோட ரெனிகனை யூஸ் பண்ணி அவன் இருக்க இடத்துல சாக்குராவை டெலிபோர்ட் பண்ணுவான். உடனே சாக்குரா ஓடி வந்து ஷீன் உச்சிகா வாயிலே ஒன்னு வைப்பா. அந்த ஒரு இடியை வாங்கினதுக்கு அப்புறம் ஷீன் உச்சிகாவால எந்திரிக்க கூட முடிஞ்சிருக்காது. சோ இன்னும் நருட்டோ சீரிஸ் பாக்குற நிறைய பேர் சாக்குராவை வெறுக்கிறீங்க. சோ அது எதுனாலேன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.